தாவேகாவுக்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பது தொடர்பாக இன்று மாலை விசிக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் தாவேகாவின் பலம் 116 இருக்கும் நிலையில் தற்போது விசிகவின் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலை இருக்கிறது. இந்நிலையில் தாவேகாவுக்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் போல விசிகவும் நிபந்தனையற்ற ஆதரவா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. தாவேகாவுக்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2 எம்எல்ஏக்களை வைத்துள்ள விசிகவின் ஆதரவு அளித்தால் தமிழ்நாட்டில் தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் தற்போது தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க உள்ளதாக விசிக தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளைப் போலவே விசிகவும் நிபந்தனையற்ற ஆதரவை அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு தந்தால் தாவேகாவின் பலம் 118 உயரும் என்ற நிலை தற்போது இருக்கிறது. இந்நிலையில் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளைப் போலவே விசிகவும் நிபந்தனையற்ற ஆதரவை அளிக்க உள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. தாவேகாவுக்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தற்போது தாவேகாவுக்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக மேலும் சொல்லுங்க. தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் புதிய அரசு அமைவதற்கான சாதகமான சூழல் தற்போது உருவாகியிருக்கின்றது. ஏற்கனவே 116 உறுப்பினர்கள் என்ற அளவில் ஆதரவை பெற்றிருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு கூடுதலாக 2 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்பட்டது. அந்த ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றது. திமுக கூட்டணியில் இருந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பொழுது திமுக தலைமை அறிவுறுத்தல்களையும் தொடர்ந்து கேட்டு வந்த நிலையில் இந்த புதிய முடிவை எடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஆகிய 3 கட்சிகள் திமுக கூட்டணியுடனான தங்களுடைய உறவை முறித்துக் கொள்ளக்கூடிய விதமாக முற்றிலும் மாறுபட்ட ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். அந்த வரிசையிலே 4வது கட்சியாக திமுக கூட்டணியில் இருந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த முடிவை எடுத்திருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக நீண்ட ஆலோசனைகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் கம்யூனிஸ்ட் கட்சியை போன்று நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை வழங்குவதற்கு முன்வந்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்பில் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆதவ் அர்ஜுனா சந்தித்து நன்றி தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 116 என்ற எண்ணிக்கை பலத்தோடு இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவருடைய 2 உறுப்பினர்களும் கிடைக்கும் பொழுது 118 என்ற அளவிலே பெரும்பான்மை கிடைத்து தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான நிலை உருவாகும். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய 2 உறுப்பினர்களை ஆதரவு தெரிவிக்க வழங்கும் பொழுது உடனடியாக ஆளுநர் மாளிகைக்கு விஜய் சென்று ஆதரவு கேட்க இருக்கின்றார். எனவே இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையிலே புதிய அரசு அமைவது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய திருமாவளவனை சந்திப்பதற்காக தாங்கி வருவதாக சொல்லும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையிலே இந்த சந்திப்பு நிகழ இருக்கின்றது. மேலும் விஜய் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளிக்கக்கூடிய பட்சத்திலே நேரில் சென்றும் தன்னுடைய நன்றியை விசிக அலுவலகத்தில் அசோக் நகரில் பார்த்து வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பதன் மூலமாக தாவேகா தலைமையில் ஆட்சி புதிதாக தமிழ்நாட்டில் அமைவது உறுதியாகி இருக்கின்றது. இது ஒரு கூட்டணி அமைந்து நடைபெறக்கூடிய ஆட்சியாக இருக்கும். அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியின் மூலமாக ஒரு புதிய அரசை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அமைத்திருக்கின்றார். 108 இடங்கள் வரை வெற்றி பெற்ற விஜய் அதில் ஒரு இடத்தை ராஜினாமா செய்ய இருக்கின்றார். அதாவது 2 சட்டப்பேரவை தொகுதியில் ஒன்றை ராஜினாமா செய்து விடக்கூடிய விஜய் மற்ற 107 இடங்கள் பலத்தோடு இருக்கின்றார். அதே நேரம் காங்கிரஸ் 5 உறுப்பினர்களை தந்திருக்கின்றது. இடதுசாரிகள் 4 உறுப்பினர்களை தந்திருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் 2 உறுப்பினர்களை தந்திருக்கின்றது. திமுக டிவிகே என்பதாக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்
திமுக கூட்டணியில் இடம்பெற்று அந்த கூட்டணியினுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற உறுப்பினர்களையே தன் பக்கம் ஈர்த்து வந்திருக்கின்றார் என்பது தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது. திமுக கூட்டணியிலே 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த செய்தி உறுதி செய்திருக்கின்றது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளோடு மட்டும்தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதையும், வெளிப்படையாக அவர்களுடைய அழைப்பு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளுக்கு தான் இருந்தன என்பதையும் பார்க்க முடிந்தது. காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறிய பிறகு திமுக கடுமையான விமர்சனங்களை காங்கிரஸ் மீது முன்வைத்தது. மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அந்த கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் செய்தது துரோகம் என்று சொல்லியிருந்தார்கள். அதே நிலையில் நேற்றைய தினம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, தாவேகாவிற்கு தான் பெரும்பான்மை மக்கள் ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருக்கிறார்கள். எனவே ஜனநாயக நாட்டில் அந்த நடைமுறைக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாக இடதுசாரிகள் சொல்லியிருந்தார்கள். இந்த தருணத்தில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் முன் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே விசிகவும் ஆதரிக்கக்கூடிய பட்சத்திலே இந்த அரசு விஜய் தலைமையில் புதிதாக அமையக்கூடிய அரசு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட கூட்டணியோடு இருப்பார்கள். அடுத்து நடைபெறப் போகின்ற உள்ளாட்சி தேர்தல், அடுத்ததாக நடைபெறப் போகின்ற நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவற்றில் இது ஒரு புதிய கூட்டணியாக பரிணமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பொதுவாக இந்த திமுக கூட்டணியில் இருந்த மிகப்பெரிய கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளுமே இப்பொழுது அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்திருக்கின்றன. வழக்கமாக தேர்தல் நெருக்கத்தில் தான் கூட்டணியை விட்டு கட்சிகள் வெளியில் வரும். ஆனால் தேர்தல் நடைபெற்று முடிந்து வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியான பிறகு கூட்டணியை விட்டு அரசியல் கட்சிகள் வருவது புதிது தமிழகத்திற்கு. அந்த அடிப்படையிலே 3வது அணியாக இருந்து தனித்து தேர்தலை சந்தித்திருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். விஜய்க்கு கிடைத்த இடங்கள் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை எல்லாம் தற்பொழுது இந்த பக்கம் அளித்து வந்திருக்கின்றது. எனவே திமுகவிற்கு தேர்தல் முடிவுகளிலே ஒரு சறுக்கலை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.